தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு ஒரே நேரத்தில் 403 விருது கிடைத்திருப்பதாக பெருமிதம் தெரிவித்துள்ள அமைச்சர் மா சுப்பிரமணியன் தினத்தந்தி தலையங்கத்தில் சுகாதாரத்துறையை பாராட்டி எழுதப்பட்டிருப்பதாகவும் கூறியுள்ளார். முஸ்கான் விருதுகள் 16, லக்ஷயா விருதுகள் 64, என்குவாஸ் என்று சொல்லக்கூடிய நேஷனல் குவாலிட்டி அஷூரன்ஸ் ஸ்டாண்டர்ட் சர்டிபிகேட் 323 ஆக இவைகள் அனைத்தும் ஒருங்கிணைந்து 403 விருதுகள் இன்றைக்கு ஒரே நேரத்தில் மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்திய மருத்துவத்துறையின் வரலாற்றில் ஓராண்டில் ஒரு மாநிலத்திற்கு இவ்வளவு விருதுகள் கிடைக்கப்பட்டிருப்பது என்பது இதுவே முதல் முறை. ஒவ்வொரு ஆண்டும் இன்றைக்கு 15 லட்சம் வெளிநாட்டவர்கள் தமிழ்நாட்டிற்கு மருத்துவம் பார்ப்பதற்காக வருகிறார்கள். 16ஆம் தேதி தினத்தந்தியில் வந்திருக்கிற தலையங்கத்தின் தலைப்பே இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 என்கின்ற அந்த தலைப்பை போட்டு இத்திட்டம் மற்ற மாநிலங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிறது என்று தலைப்பு போட்டு பாராட்டியிருக்கிறார்கள். சமக்ர சிக்ஷான் அபியான் திட்டத்தில் உள்ள 20 அம்சங்களில் 18ஐ தமிழகம் நிறைவேற்றிய போதும் மத்திய அரசு நிதி ஒதுக்க மறுப்பதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் விமர்சித்திருக்கிறார். எல்லா விதத்திலையும் நாம பெர்ஃபார்மிங் ஸ்டேட்டாக இருக்கோம். சமூக சிக்ஷா அபியான் கிட்டத்தட்ட 20 அப்ஜெக்டிவ்ஸ் இருக்காங்க. 20 அப்ஜெக்டிவ்ல 18 அப்ஜெக்டிவ்ஸ் தமிழ்நாடு நாம தான் நம்பர் 1 இருக்கிறோம். நம்ம அவங்களுக்கு தெரியுது, தெரியாமலாம் இல்லை, அவங்க ஒத்துக்கிறாங்க, அக்செப்ட் அப்படிங்கிறாங்க. ஆனாலும் நமக்கான நிதி அவங்க வழங்க வேண்டியது. கிட்டத்தட்ட நம்முடைய ரீஜியனுக்கான இந்த கான்க்ளேவுக்கான இலக்கு என்பது பார்த்தீங்கன்னா 100 கோடி என்று சொன்னால் இன்றைக்கு 31 நிறுவனங்கள் சேர்ந்து 141 கோடிக்கான கமிட்மெண்ட்டை கொடுத்திருக்கீங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.